அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல்லில் ஈதுகா மஹாலில் ஒரு 60 கிலோ வலிமாவுக்கு நம்ம சாப்பாடாக வந்திருக்கோம். ஈதுகா மஹாலில் இப்போ புரட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்ன காரணம், என்னடா புரட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, அடுப்படையில் திண்டுக்கல்லில் எந்த மண்டபத்தையும் அடுப்படையில் டைல்ஸ் ஒட்டினதில் கடப்பாக்கல் பறிச்சதில்லை. ஈதுகா மஹாலில் இப்போ கடப்பாக்கல் பறிச்சிருக்காங்க. அதனால தான் மண்டபத்தையே புரட்டி போட்டாங்கன்னு. டைனிங் ஹாலில் இந்த கடப்பாக்கலை பூரா எடுத்துகிட்டு அங்கே டேபிள் போட்டாங்க. அந்த கடப்பாக்கல் சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோன்னு தெரியாமல் என்ன செஞ்சுட்டாங்க, அடுப்படையில் போட்டாங்க. இந்த அடுப்படையில் கடப்பாக்கல் போகிறது வந்து எப்படின்னா பாதிப்பு மாஸ்டருக்கு தான் பாதிப்பு. அது அவங்களுக்கு தெரியாமல் போட்டு விட்டாங்க. அந்த கடப்பாக்கலை காட்டுங்க தம்பி. நம்மளுக்கு ஆல்ரெடி மேனி பூரா ஒச்சமாக இருக்குது, ஜவ்வு பூரா விலகி இருக்குது. இதில் எண்ணெய் கவர்லையோ தண்ணியிலையோ இல்லை எண்ணெயே கீழே ஊற்றி கிடந்து அசால்ட்டாக அவங்க கறியை திட்டு வருவோம். வழுக்கு திருந்துங்க ஏரோவில் போய் செவுத்து அடித்து கீழே விழுத்துருவோம். ஏன்னா ஏரோவில் போகிறதுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க. ஆனால் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் நீட்டாக இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு வந்து அடுப்படியை பொறுத்த வரைக்கும் மண் தர தான் அடுப்படி பெஸ்ட்டு. ஒன்று வெடிக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி ஆகும். அதனால தான் வந்து என்னென்னா இந்த அடுப்படியில் வந்து இந்த மாதிரி கல் பதிக்கக்கூடாது. சிமெண்ட் தர கூட போடலாமே தவிர கல் பதிக்கக்கூடாது. கடப்பாக்கல்லோ டைல்ஸ்களோ மார்பிள்ஸு எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ மண்டபம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக இருக்கும். பூரா டேபிள் தான், கல் கிடையாது. அந்த கல்லை தான் பஸ் தூக்கிட்டு வந்து இங்கே பறிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம 2:30 இது ஒரு 30, அடுத்து ஒரு 30, 2 தேக்ஸாக வச்சுருக்கோம். 2:30 போட்டிருக்கோம். இன்றைக்கி எப்பயும் போல் நம்மளுக்கு பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, பிரெட் அல்வா, சிக்கன் 65 நம்ம செய்கிறோம். எல்லா வேலையிலும் சொல்கிற மாதிரி தான் எண்ணெய், நெய், புதினா, வெங்காயம். இப்போ புதுசால எல்லா வீடியோ நம்ம சொல்கிறது தான். இது உங்களுக்கு 30 கிலோவுக்கு நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வீடியோ போட்டிருப்போம். அதனால் நம்ம அதில் மெஷர்மெண்ட் தேவையில்லை. வாங்க, இந்த 2வது மட்டன் வந்துருச்சுங்க. ஆனால் மட்டன் அப்படி ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். இதுதான் திண்டுக்கல் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. அதனால தான் பூரா பேருக்கு மக்கள் பூரா திண்டுக்கல் தேடி வர காரணமே அதுதான். அங்கே நிற்கிது. அடுத்த ரவுண்ட் அங்கே பருமாக்கல் போகணும் வேண்டாம் பண்ணுவோம். கறி சரவா வெட்டி விடுவா கறியை மட்டும் வச்சுருக்கோம். பாருங்க, மணி 7:30, 7:40, 7:45. இப்படி சிக்கன்
இங்கிட்டு வந்துக்க, இங்கிட்டு வந்துக்க. கறி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்து அரிசி ஊற போட்டுடலாம். இந்த தேக்ஸாவுக்கும் கறி நல்லா வந்துருச்சு. பச்சை மிளகா கலரை பார்த்தீங்களா மாறிடுச்சு. இப்போ வந்து அவங்க அரிசி ஊற போடலாம். மாஸ்டர் கறி நல்லா அருமையாக இருக்குது. கொழுப்பு கறி என்னென்னா நெய்யாக பிரிஞ்சு மிளக்குது. இப்போ என்ன செய்ய போகுது? அது அரிசி ஊற போட்டு உலகி தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம எப்பயுமே அதனால தான் என்ன செய்யணும், நம்ம கறி சூப்பராக இருக்குது மாஸ்டர். இல்லை நம்ம கறி வாங்குற கடையில் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. பாட்டிக்காரங்க. அது எந்த கடை? பரமசிவம் கறி கடை, நாகல்நகரில் பரமசிவம் கறி கடை. சரி. கறி வந்து எப்படின்னா ஹோல்சேல் மட்டும் தான் தருவாரா? குட்டியில் குட்டி தான் எல்லாமே. இல்லை ஹோல்சேல் மட்டும் தானா? ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே ரீட்டைல் இருக்குது. சரி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அங்கே கறி அருமையாக இருக்கும். அப்படி பஞ்சு முட்டாய் மாதிரி சொல்லுவாங்க, முட்டாய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொட்டா அப்படி விழுந்துடும். அந்த குட்டி எப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, அந்த மூலனூர் கன்னிவாடியிலேருந்து குட்டி, அந்த குட்டி தான் அவங்க இருப்பாங்க எப்பயுமே. வேற லோக்கல் காசு ஆட்டுங்கன்னா இருக்க மாட்டாங்க. லோக்கலில் இருக்க குட்டியில் அவ்வளோ இது இருக்காது. லோக்கல் குட்டியில் இந்த மாதிரி பசப்பு தன்மை கிடைக்காது. சொல்லுவாங்க பசப்பு பிரியாணின்னு சொல்லி. என்ன காரணம், அந்த கொழுப்பும் அந்த கறி அப்படி அப்படி பிசைஞ்சு அப்படி கையில் தொட்டோன்னு வச்சுங்க, பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் பசப்பு. அதுதான் அந்த கறி கடை ஸ்பெஷல். திண்டுக்கல்ல வந்து ஒரு 5-6 கறி கடைனா அந்த 5-6 கறி கடையில் இது ஒரு கடை. நாங்கள் வீட்டில் ஆர்டர் சாப்பாடு செஞ்சாலும் மக்களே அந்த கடையில் தான் வாங்குவோம் கறி. அதனால தான் தரமாக இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தர் மில்லு ஓனர்னு சொல்கிறோம் பாருங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு பூராமே அந்த கறிக்கடையில் தான் கறி வாங்குவோம். இந்த ஃபங்க்ஷன் அவங்க ஃபங்க்ஷன் தான், அதெல்லாம் அங்கே தான் கறி வாங்குவாங்க. கறி நல்லா திருப்தியாக இருக்கும், அருமையாக இருக்குங்க கறி. வேணும்னா பரமசிவன் கறிக்கடை நாகல்நகரில் செந்தில் பிராய்லர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து உலகி தண்ணி ஊற்றிக்கலாம். உலகி பார்த்தீங்கன்னா 2 கேன் தண்ணி, 2 ஜக்கு தண்ணி, 2 ஜக்கில் அப்படியே ஊற்றிடுவோம். ஒரு தேக்ஸாக்கு. அந்த தேக்ஸாக்கு அதே அளவு தான். ஏன்னா அதுவும் 30 கிலோ, இதுவும் 30 கிலோ, மொத்தம் 60 கிலோ. இப்போ வந்து 2வது கேன் ஊற்றுறாரு. கிண்டி விட்டு நாங்கள் மூஞ்சை போட்டுருக்கோம். அப்படியே ஜூசி எப்படி இறங்கிருக்கோம். இந்த குருமாவோட கலர்லேயே தெரிஞ்சுக்கணும் நம்ம பிரியாணி எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. நம்ம அப்படியே டெம்டிங்காக இருக்கும் அப்படி சாப்பிட்றது. இடம் வந்து கொஞ்சம் இருட்டான இடம் பாருங்க. அதனால் வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விறகு ஏற்றியாச்சு. அரிசியை கொட்டிக்கலாம்.
சிக்கன் 65 மிளகுத்தூள் போட்டோம்னா இது வந்து குருணையாக இருக்கும். காரம் இதாக அதை சாப்பிட்றது நல்லா இருக்கும். சரி அந்த குடத்த தண்ணி இருக்கு.